அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேரில் ஆஜராகி விளக்கமளிப்பதற்கு கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கிய விவகாரத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்கள் பதிவு செய்யலாம். நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் தன்னுடைய வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தன்னையும் தனது மகனையும் தாக்கியதாக செல்லப்பட்டு அறிவழகி அவருடைய கணவர் உள்ளிட்டோருக்கு எதிராக விழுப்புரத்தை மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி பாலா என்பவர் சங்கராபுரம் காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாததால் இந்த வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்று லட்சுமி பாலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த புகார்தாரர் மருத்துவமனையிலிருந்து ஜூலை 3ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு கள்ளக்குறிச்சி முதன்மை அமர் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. ஆனால் புகார்தாரர் ஜூலை 1ஆம் தேதி தான் மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் ஆனதாக தெரிவித்தார். பின்னர் தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவு அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளித்த வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் விசாரணை அதிகாரி அளித்த தகவல் அடிப்படையிலே தாக்கப்பட்டவர் ஜூலை 3ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆனதாக அரசு வழக்கறிஞர் நீதிமன்றம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். இதையடுத்து நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கிய தொடர்பாக ஜூலை 28ஆம் தேதி உரிய ஆவணங்களுடன் ஆஜராகி விளக்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.